ஆனால் நம்மளுடைய முதலமைச்சர் சொல்றார் ஒன்றும் தரல ஒன்றும் தரல ஒன்றும் தரல ஒன்றும் தரலன்னு சொல்லிட்டு நாங்கள் தொழிற்சாலைகளை கொண்டு வர போறோம்னு சொல்லிட்டு துபாயில போய் இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறார். அந்த சைக்கிள் ஓட்டுற காட்சியை நீங்க பார்த்தீங்கன்னா அதுதான். எங்கு பார்த்தாலும் கஞ்சா, போதைப் பொருட்கள், பாலியல் வன்கொடுமைகள், 10 வயது குழந்தை முதல் 70 வயது பெண்கள் வரை ரோட்டில் நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை இந்த ஆட்சியில் வந்திருக்கிறது. காவல்துறை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இல்லை, டிஜிபி இல்லை, டிஜிபி போட முடியவில்லை இவர்களால். இந்த ஆட்சி ஒரு டிஜிபியை கூட பொறுப்பாளர், டிஜிபியை காவல்துறை டிஜிபியாக நியமிக்க முடியாத ஒரு அரசு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. 4 மாசம் ஆச்சு பாருங்க, நம்மளை விட அப்டேட்டா இருக்காரு அவர். அங்க 4 மாசமா ஒரு டிஜிபியே போட முடியவில்லை. எப்படி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும்? எப்படி பாலியல் வன்கொடுமையிலிருந்து மக்களை பாதுகாக்க முடியும்? 15% குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், 52% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், 7200 கொலைகள் நடைபெற்றிருக்கிறது இவருடைய 5 ஆண்டு கால ஆட்சி. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்று சொன்னார். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார்கள் தமிழ்நாட்டிற்கு. 11 மருத்துவக் கல்லூரி, கிருஷ்ணகிரி மருத்துவமனை அண்ணன் இபிஎஸ் அவர்கள் கொண்டு வந்தது. கொடுத்தது யார்? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எப்படி கொடுக்க முடியும்? ஒரு மத்திய அரசு ஒரு மாநில அரசோடு இணங்கி பணியாற்றினால்தானே முடியும். எதை எடுத்தாலும் மதசார்பின்மை மதசார்பைன்னு சொல்லிட்டு போலி மதசார்பையை கடைபிடிக்கின்ற திமுக அரசு இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டுமா வேண்டாமா? இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். கள்ளசாராயம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆட்சிக்கு வந்தால் தேனாரும் பாலாரும் ஓடும் என்று சொன்னார்கள். கள்ளசாராயம் பெருக்கெடுத்து ஓடி கள்ளக்குறிச்சியில இறந்து போனது 65 பேர். ஆனால் ஓசூரிலேயோ கிருஷ்ணகிரியிலேயோ ஒரு விவசாயம் பண்ணும்போது இறந்து போனால் அவர்களுக்கு எவ்வளவு தெரியுமா கொடுப்பாங்க? 2 லட்சம் 3 லட்சம். ஆனா கள்ளசாராயம் குடித்து இறந்து போனால் 65 பேருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்.